ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ போன வாரம் எடுத்தது. க்ராசரி ஷாப்பிங் தான் போயிருந்தோம். வீட்டில் எதுவுமே இல்லை, அரிசி பருப்பு எல்லாமே காலியாகிடுச்சு. சரி, போகிறதுக்கு முன்னாடி எப்படியும் பசங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க. சரி, காரில் போகும்போது கண்டிப்பாக பாப்பா ஏதாவது சும்மா கத்திட்டு வருவா. சரி, ஏதாவது கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் மக்கானா இருந்தது, சரி அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாப்பாவுக்கும் பிடிக்கும், தம்பிக்கும் பிடிக்கும். சரி, 2 பேருக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். சரி, அங்கேயும் போய் ரீச் ஆகியாச்சு. கொஞ்சம் தூரமாக தான் இந்த இந்தியன் க்ராசரி ஷாப் போயிருந்தோம். வீட்டுக்கு பக்கமும் இருக்குது. இங்கே ஒரு சிலது அரிசியெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி போயிருந்தோம். ஆஃபர்னால் $1 $2 குறையும். சரி, அங்கே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸ்ரீ முருகன் ஸ்டோரு தான் போயிருந்தோம். எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். சரி, போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஜாகரியே இல்லை. நான் அதிகமாக ஜாகரி யூஸ் பண்ணுவேன். ஸ்வீட் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னாலும் ஜாகரி ஆட் பண்ணுறதுனால சரி ஃபஸ்ட்டு ஜாகரி வாங்கிக்கலாம். 2 பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். இங்கே இந்தியன் க்ராசரி ஷாப்பில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கேயுமே ப்ரைஸ் இதுதான் ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு ப்ரைஸ் மாறும். அது இல்லாமல் ஒரே ப்ரைஸில் எல்லா நாளும் இருக்காது, அப்பப்போ சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த ரைஸ் பேக் தான் தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி தான் வாங்கினோம். 1 பேக் பார்த்திங்கன்னா 5 கேஜி இருக்குது. அந்த 5 கேஜி $10.99. அதாவது $1 இந்தியன் ருப்பிக்கு 55 ருப்பீஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 55 ருப்பீஸு. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது, அப்பப்போ ஏறும் இறங்கும். ஸோ அடுத்தது கருப்பு உளுந்து தான் வாங்கியிருந்தேன். கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா $4.90. உளுந்தும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வீட்டில் காலியாகிடுச்சு. இட்லி மாவு அரைச்சே ரொம்ப நாள் ஆகுது. சரி, உளுந்தும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு 5 கேஜி பேக் தான் தேடிட்டு இருந்தோம். உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. 5 கேஜி பேக் எது கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி, பட்டு பிராண்டு இருந்தது, அதை வாங்கியாச்சு. அதுவே 5 கேஜி $20 இருந்தது. ரொம்பவே அதுவும் காசு அதிகம்தான். சரி, சுத்தமாக வீட்டில் உளுந்து இல்லை, அதனால் அதையும் வாங்கியாச்சு. இந்த குண்டு மிளகாவும் வாங்கியாச்சு. இது 200 கிராமு தான், ஆனால் $6.40. எல்லாமே காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடியை விட இப்போ எந்த பொருளை எடுங்க காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் கருவாடும் காலி ஆகிடுச்சு. சரி, கருவாடை தம்பி இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே கொடுத்துட்டே இருந்தால் தான் அவனுக்கு அது சாப்பிட்டு பழகுவான்னு சொல்லிட்டு அதுவும் 2 பேக் வாங்கிட்டோம். இந்த பைனாப்பிள் ட்ராப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போ இந்த இந்தியன் ஸ்டோர் வரோமோ நாங்கள் கண்டிப்பாக அந்த பைனாப்பிள் ட்ராப்ஸ் வாங்கிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதையும் வாங்கிட்டு இங்கே இடியாப்பம் இருந்ததுங்க. ஃப்ரோசனில் வச்சுருந்தாங்க. இடியாப்பம் கூடவா விற்பாங்க அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இங்கே யாரோ கையில் செஞ்சு அப்படியே விற்கிறாங்க போல். பேக்கெட்டெல்லாம் பண்ணல, சும்மா அதை அந்தளவுக்கு சீல் பண்ணி பேக்கெட்டெல்லாம் இல்லை. பார்த்துட்டு இதை கூட விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. நாங்கள் அதை வாங்கலை. அதுக்கப்புறம் காயெல்லாம் இருந்தது, வாழைப்பூவும் இருந்தது. ரொம்ப பெருசாக இருந்தது. நான் வாழைப்பூவெல்லாம் அவ்வளோ சமைக்கிறது கிடையாது. சரி, நாங்கள் அதுவும் வாங்கலை. அப்புறம் மல்லிப்பூ பார்த்தோங்க. $39 மல்லிப்பூ. அது பார்த்ததுமே ஒரே ஷாக் ஆகியாச்சு. இது கட்டி வச்சுருக்காங்க. இது $18.50 இருந்தது. சும்மா அது ஒரு அரை முழம் தான் இருக்கும். அதுவே அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. இங்கே பூவும் காஸ்ட்லி தான். அது இந்தியன் அந்த ஜாஸ்மின் பூலாம் ரொம்ப காஸ்ட்லி, கிடைக்கவும் கிடைக்காது. நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இப்போ இந்த அளவு காசு கொடுத்தும் இதை வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு. சரி, ஆனால் ஜாஸ்மின் ஃப்ளவர் மாதிரியும் இல்லை, அது கொஞ்சம் நல்ல பெரிய பூவாக இருந்தது. அது ஃபோட்டோஸ் மட்டும் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் இந்த பக்கம். அப்படியே வீட்டுக்கு ராகி மாவு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மாவு ஐட்டமும் எல்லாமே வாங்கியாச்சு. இங்கே பூஜா ஐட்டம், சாமி படம்
எல்லாமே கிடைக்கும். ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து இங்கே யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா எதுவுமே வாங்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. இங்கே எல்லாமே இருக்குது. பூஜை ஐட்டம், பாத்திரம் எல்லாமே வந்து கிடைக்கும். என்ன கொஞ்சம் வந்து காசு வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்குமே தவிர, ஆனால் எல்லா பொருளுமே இங்கே வந்து கிடைக்கும். இப்போ மோஸ்ட்லி வந்து அப்ராட் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா பொருளும் அவ்வளோ ஈஸியாக வந்து அவைலபிளாக கிடைக்குது. இந்த சாமி மண்டபம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் நம்ம வாங்கி எங்கே வைக்கிறது, நிறைய படம் வந்து வீட்டில் நான் வச்சுருக்கேன். சரி அதெல்லாம் வந்து சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. இங்கே வந்து இந்த ஸ்ட்ரெயினரும் இருந்தது. நான் இதை வச்சு தான் வந்து சாதமெல்லாம் வடிப்பேன். இதில் வந்து இந்த அடியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சர்விங் பாத்திரமெல்லாம் இருந்தது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா $25. நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கொடுத்து வாங்கிடுவோம். இங்கே வந்து இது ரொம்பவே காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற பாத்திரம், அதுக்கப்புறம் யாராவது பிஸ்னஸ் வீட்டிலே பண்ணுறாங்க அப்படின்னாலும் இங்கே பாத்திரம் நல்ல பெரிய பாத்திரமும் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டோரில் ஓரளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரு வந்து இந்தியன் ஸ்டோர் வந்து இருக்குது. நிறைய பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமும் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பாத்திரமும் இருக்குது, இரும்பு பாத்திரமும் இருக்குது, எண்ணெய் சத்து எல்லா பாத்திரமும் இங்கே வந்து கிடைக்கும். ஸ்பூனு, கரண்டி எல்லாமே வந்து கிடைக்கும். யாராவது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வரீங்க, ஆஸ்திரேலியா இல்லை அப்ராட் எங்கேயோ போகிறீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இந்தியன் ஸ்டோர்லேயும் வந்து இதெல்லாமே வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெரிய பாத்திரம் இருக்குது. இதில் இந்த பிரியாணி வீட்டிலே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். இன்னும் பெரிய பாத்திரம் கூட இருக்குது. நான் ஒரு மால் வந்து போயிருந்தேன். அங்கே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய 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 பாத்திரமெல்லாம் நான் பார்த்தேன். ஓகே, இங்கேருந்து தான் எல்லாம் வாங்குவாங்க போலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் காயும் இல்லை, வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியல வெஜிடபிள்ஸ் எல்லாம். சரி கொஞ்ச நேரம் அப்படியே அதில் சுற்றிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு வீட்டுக்கு பக்கம் இருக்கிற ஏதாவது வந்து ஷாப்பில் போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, மார்க்கெட்டெல்லாம் இருக்கும் பக்கம், சரி அங்கே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே எனக்கு அவ்வளோ பிடிக்கல காயெல்லாம். அதை மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் அங்கேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக புளி வந்து இருந்தது. நம்ம ஊரில் புளியாம்பழம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து புளி வந்து இருந்தது. ஓ இது கூட இங்கே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வெந்தயக்கீரை பாருங்கள், சும்மா ஒரு கைப்பிடி அளவு கூட கிடையாது. ஆனால் $3.49. ஒரு கைப்பிடி கூட இல்லைங்க, சும்மா ஒரு 2 இலை அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஆனால் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். இந்த புளி தான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, இது வந்து 454 கிராம் தான் வந்து இருந்தது. காசு பார்த்திங்கன்னா இதை கூட சேல் பண்ணுறாங்களா, இங்கே இதை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் வாங்கலை. எல்லாமே வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். சரி விளையாடட்டும்னு சொல்லிட்டு அங்கேயும் விட்டுட்டு, ஏன்னா கூடையே வந்து நடந்துகிட்டே இருந்தான் தம்பியும். அவனுக்கு விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஷாப்பில் சுற்றிட்டு காய்கறி பார்த்துட்டு, அது சரி வீட்டுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் நேரம் வந்து தம்பி விளையாடிட்டு இருந்தான். அவனை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இதோட நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.